ஹலோ ஆல். ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சதும் மொட்டை மாடியில் வாக்கிங் அண்ட் சிம்பிள் ஒர்க் அவுட்ஸ் முடிச்சுட்டு வாசல் அப்படியே சின்னதாக கோலம் போட்டுருவேன். முதல் வேலையாக டீ போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு பிரெட் டோஸ்ட் வித் பட்டர் அண்ட் ஆஃப் பாயில். எகெயின் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்ததும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். க்ளீனிங் முடிச்சுட்டு எகெயின் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்னோடய அக்சசரிஸ் எல்லாமே ஒரு ஃபுல் ஷெல்ஃபில் ஃபில் பண்ணி வச்சுருந்தேன். இந்த அக்சசரிஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக 3 பீஸ் செட் பேஸ்கெட் பர்பிள் கலரில் வாங்கியிருந்தேன். டிமார்ட்டில் அடிக்கடி ஷாப்பிங் போகிறவங்களுக்கு இந்த பேஸ்கெட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்பேஸ் சேவிங்க்காக இந்த பேஸ்கெட்டில் நான் என்னோடய அக்சசரிஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். வீட்டோட என்ட்ரன்ஸ் டோர் ஓப்பன் பண்ண உடனே ஒரு சின்ன ஹால். இந்த வீட்டில் வென்டிலேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஸ்க்ரீன் ஆடுறதுலேயும் அண்ட் இந்த பிளான்ட் அசைகிறதுலையுமே வென்டிலேஷன் எந்த அளவுக்கு இங்கே இருக்குங்கிறது தெரியும். இது 1 BHK ஹோம். ஒரு சின்ன ஹால், கிச்சன் அண்ட் ஒரு பெட்ரூம் அண்ட் ஒரு காமன் பாத்ரூம் இதில் இருக்குது. ஃபர்னிச்சர்ஸ் எதுவும் வீட்டில் இல்லை. மேக்ஸிமம் ஒரு ஒர்க்கிங் டேபிள் அண்ட் வீட்டுக்கு யாராவது வந்தால் உட்காரதுக்கு சோஃபா கூட இல்லை. 2 சேர் மட்டும் வாங்கி போட்டிருந்தோம் வீட்டுக்கு வரவங்க உட்காரதுக்காக. ஷட்டில் பேட் இங்கே மாட்டி வச்சுருக்கேன். எப்போயாவது தோன்றப்போ ஷட்டில் கார்க் வீக்கெண்டில் விளையாடுறது உண்டு. அண்ட் வேஸ்ட் பாட்டில்ஸ்லாம் பெயிண்ட் பண்ணி இந்த மாதிரி மணி பிளான்ட் வளர்க்குறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருப்பேன். வீக்கெண்டில் யூஸ்வலாக வாக்கிங் ஆர் ஜாகிங் ஆர் சைக்கிளிங் போகிறது உண்டு. ஸோ அந்த டைம் ஒரு வீட்டுக்கு வெளியே மணி பிளான்ட் கொடி போயிட்டுருந்தது. அங்கேருந்து சுட்டுட்டு என்னோடய வாட்டர் பாட்டில்ஸ்லாம் போட்டு க்ரோ பண்ண வச்சுட்ருந்தேன். இதில் க்ரோ வித் அஸ்ன்னு எழுதி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். சோஃபா வீட்டில் இல்லைன்னா என்ன, யூஸ் பண்ணாத ஒரு சிங்கிள் பெட் இருந்தது. அதை ஃபோல்ட் பண்ணி மேலே பெட்ஷீட்டை wrap பண்ணி சோஃபா மாதிரி நானே நினச்சி ஒரு செட்டப் போட்டு வச்சுருக்கேன். கிச்சன் டூர்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துருந்தா கண்டிப்பாக தெரியும். என்னோடய ஃப்ரீ டைமில் நான் பெயிண்டிங் பண்ணுறது உண்டு. அந்த மாதிரி ஃப்ரீ டைமில் நான் பண்ண பெயிண்டிங் அந்த ஆர்டிஸ்டிக் ஒர்க்ஸ் தான் இதெல்லாம். ட்ரீம் கேச்சர்னால் எனக்கு பிடிக்கும். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் பாண்டிச்சேரி ஒரு டைம் போயிருந்தோம். அப்போ நான் வாங்கியிருந்த ட்ரீம் கேச்சர் இது. என்னோடய கல்யாணம் கோவிட் டைமில் தான் நடந்தது. ஸோ கோவிட் செகண்ட் பீக் ஸ்டார்ட் ஆகிற டைம். கட்டில் கூட வாங்கல. அப்போது ஒரே ஒரு பெட் மட்டும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டோம். பெட்ரூமில் இன்பில்ட்டாக ஒரு வார்ட்ரோப் மட்டும் இருந்தது. ஸோ அதில் க்ளோத்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு போதுமான ஸ்பேஸாக இல்லை. ஸோ இந்த ஒரு வார்ட்ரோப் வெளியில் பக்கத்தில் ஒரு கடையில் போயிட்டு வாங்கிட்டு வச்சுருந்தோம். நான் ஆர்கனைஸ் பண்ண என்னோடய அக்சசரிஸ் எல்லாமே, ஜுவல்ஸ் அது எல்லாமே நான் இந்த கபோர்டுக்கு மேலே தான் வச்சுருக்கேன். கல்யாணம் புதுசில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப டவுன். தேவையில்லாமல் எதுவுமே வாங்கக்கூடாதுங்கிறது தான் என்னோடய மைண்ட் செட். துணி காய போடுறதுக்காக வாங்கி இந்த ரோப் எக்ஸசிவாக இருந்தது. அண்ட் துணி காய போடுறதுக்காக வாங்கி இந்த கிளிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி என்னோடய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் ஒரு வாலில் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். எதுவும் திங்ஸ் பெருசாக வாங்கிக்காமல் எனக்கு வேணுங்கிறத வீட்டில் வேஸ்ட்டாக போகிற டப்பா அதெல்லாம் பெயிண்ட் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறதா என்னோடய அப்போ யூஸ்வலாக இருந்தது. இதுதான் என்னோடய ஸ்மால் அண்ட் காம்பேக்ட் பெட்ரூம். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சமையல் பண்ணதே கிடையாது. சமைக்கவும் எனக்கு சுத்தமாக தெரியாது. ஒரு டைம் 2 டைம் ஏதாவது டீ வச்சுருக்கேன். அண்ட் 4th 5th கிளாஸ் படிக்கிறப்போ என்னோடய கூட படிக்கிற பசங்க எல்லாமே சமைக்கிறாங்கன்னு தெரிகிறப்போ நான் என்னோடய பாட்டி வீட்டில் ஈவினிங் டைமில் சாதம் மட்டும் வடிச்சிருக்கேன். ஒரு சில டைம் எவ்வளோ அரிசிக்கு எவ்வளோ தண்ணி அப்படிங்கிற அளவுலாம் அப்போ தெரியாது. தனியாக பாட்டி அரிசி அண்ட் தண்ணி எடுத்து வச்சுருவாங்க. அதை எடுத்து தான் நான் சமைப்பேன். என்னோடய வாழ்க்கையில் நான் யூஸ் பண்ண முதல் கிச்சன் இது தான். ஸோ மோஸ்ட் மெமரபிள் அண்ட் ப்ரீஷியஸ் கிச்சன் இது எனக்கு. டீனா எப்படி வைக்கணும், தண்ணிக்கு அப்புறம் பால் ஊற்றணுமா, பாலுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றணுமா, எவ்வளோ சுகர் போடணும், அந்த அளவு அதெல்லாம் கற்றுக்கிட்டேனான்னு தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு இடம் இது. அண்ட்
குக்கரில் சாதம் வைக்கிறதுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணுமான்னு கேட்குற அளவுக்கு தான் என்னோடய குக்கிங்கோட புரிதல் அந்த டைமில் எனக்கு. வெசில்ஸ் என்கிட்ட சுத்தமாக இல்லை, தேவையில்லாத டப்பா தான் இதில் போட்டு வச்சுருப்பேன் மேக்ஸிமம் இந்த கபோர்ட்ஸ்குள்ளெல்லாம். நான் எந்த அளவுக்கு அந்த டைமில் சிக்கனமாக இருந்திருக்கேங்கிறது பாருங்கள். பிரியாணிலாம் ஆர்டர் பண்ணி வாங்கினா அந்த பாக்ஸஸ் தான் ரீயூஸ் பண்ணி நான் என்னோடய மசாலாஸ்லாம் போட்டு ஃபில் பண்ணி வச்சுப்பேன். வெஜிடபிள்ஸ்லாம் பீல் பண்ணுறது, ஆனியன்லாம் பீல் பண்ணால் அந்த வேஸ்ட்லாம் போடுறதுக்காக வாட்டர் பாட்டிலை கட் பண்ணி அதை டஸ்ட்பினாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். மில்கி மிஸ் கர்ட் வந்து 10 ரூபா டப்பா இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை க்ளீன் பண்ணி கட்லரிஸ்லாம் அதில் போட்டு வச்சுருக்கேன். கட்லரி ஹோல்டராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். தேட்டர்ஸ் போனால் இந்த கொக்கோ கோலா வாங்குகிறோம் அப்படின்னா அந்த வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதில் எண்ணெய்லாம் ஊற்றி வச்சுப்பேன். ஹோம் டூர் பார்த்தாச்சு, இன்க்ளூடிங் கிச்சன் அண்ட் பெட்ரூம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் யூஸ்வலாக இந்த மாதிரி ப்ரெட்டு, நூடுல்ஸ் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் தான் இருக்கும். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வெளியில் போய் வாங்கி சாப்பிட்றது உண்டு. அப்படி இல்லைன்னா ஆர்டர் பண்ணிப்போம். இது வீக்கெண்ட் அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து பீஸா ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். லைட்ஸ்னாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நைட் டைமில் இந்த மாதிரி இருக்க லைட்ஸ்லாம் ஆன் பண்ணிவிட்டு அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறது உண்டு. நான் காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து இரவு தூங்குற வரையும் நான் என்னெல்லாம் பண்ணுவேங்கிற ஒரு சில ரொட்டீன்ஸ் அண்ட் எனக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.